நடைப்பயிற்சி வாக்கிங் என்பது மிகவும் எளிதான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த உடற்பயிற்சி. தினமும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி செய்தால் உடல், மனம், வாழ்க்கை தரம் எல்லாமே மாறும். கீழே நடைப்பயிற்சியின் 20 முக்கிய நன்மைகளை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நடைப்பயிற்சியின் 20 நன்மைகள். 1. இதய ஆரோக்கியம் மேம்படும். தினசரி நடைப்பயிற்சி இதய துடிப்பை சரியாக வைத்துக்கொண்டு இதய நோய் அபாயத்தை குறைக்கும். 2. உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும். கலோரிகள் எரிந்து கொழுப்பு குறைய உதவும். 3. சர்க்கரை நோய் கட்டுப்பாடு. டைப் 2 டயபெட்டிஸ் அபாயத்தை குறைக்கவும் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவும். 4. மன அழுத்தம் குறையும். நடைப்பயிற்சி மனதை சாந்தமாக்கி மன அழுத்தத்தை குறைக்கிறது. 5. தூக்கத் தரம் மேம்படும். நன்றாக தூங்க உதவும். தூக்கமின்மை பிரச்சினை குறையும். 6. எலும்புகள் வலுவாகும். எலும்பு அடர்த்தி அதிகரித்து எலும்பு பலம் பெறும். 7. தசைகள் பலப்படும். கால்கள், முதுகு போன்ற தசைகள் உறுதியடையும். 8. இரத்த ஓட்டம் சீராகும். உடல் முழுவதும் இரத்த சுழற்சி சீராக இயங்கும். 9. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடல் எதிர்ப்பு திறன் மேம்படும். மூளை செயல்திறன் உயரும். நினைவாற்றல், கவனம் போன்றவை அதிகரிக்கும். 11. மனநிலை நல்லதாக இருக்கும். மனச்சோர்வு குறைந்து சந்தோஷ உணர்வு அதிகரிக்கும். 12. நீண்ட ஆயுள். தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்பவர்கள் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். 13. இரத்த அழுத்தம் கட்டுப்படும். உயர் இரத்த அழுத்தமுள்ளவர்களுக்கு நல்ல கட்டுப்பாடு கிடைக்கும். 14. செரிமானம் மேம்படும். உணவு செரிமானம் சீராக நடக்கும். 14. மூட்டு வலி குறையும். மூட்டுகளில் இயங்குதன்மை அதிகரித்து வலி குறைவும். 14. உடல் சக்தி அதிகரிக்கும். தினசரி வேலைகளை சுலபமாக செய்ய சக்தி கிடைக்கும். 17. சுவாசம் மேம்படும். நுரையீரல் திறன் அதிகரிக்கும். 18. தோல் ஆரோக்கியம் மேம்படும். இரத்த ஓட்டம் சீராக இருப்பதால் தோல் ஒளி வீசும். 19. சமூக உறவுகள் மேம்படும். நண்பர்கள், குடும்பத்துடன் சேர்ந்து நடந்தால் உறவு வலுப்படும். 20. வாழ்க்கை தரம் உயர்வு. உடல், மனம் இரண்டும் நல்ல நிலையில் இருந்து வாழ்க்கை தரம் மேம்படும். முடிவு: நடைப்பயிற்சி செய்ய ஜிம் தேவையில்லை. பெரிய செலவும் இல்லை. தினமும் 20-30 நிமிடம் நடந்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு சிறிய பழக்கமாக இதை மாற்றிக் கொள்ளுங்கள்.